வணக்கம். நாலடியார் பாடல் எண் 287. நீர்மையே அன்றி நிரம்ப எழுந்த தம் கூர்மையும் எல்லாம் ஒருங்கிழப்பர். கூர்மையின் முல்லை அலைக்கும் எயிற்றாய் நிரப்பு என்னும் அல்லல் அடையப்பட்டார். இந்த பாடலிலும் வழக்கம் போல் ஒரு விழி இருக்கிறது. இப்போ இது மகடு முன்னிலை. ஆடுனா ஆண், மகடுனா பெண். இங்கே ஒரு பெண்ணை விழித்து இந்த பாடலை சொல்வது போல் அமைத்திருக்கிறார். இரண்டாவது அடியின் தனிச்சொல்லிலிருந்து தொடங்கலாம். கூர்மையின் என்றால் கூர்மையினாலே, முல்லை அலைக்கும் எயிற்றாய், முல்லை அரும்புகளை அலைக்கும் என்றால் வருந்தச் செய்கின்ற, எயிறுனா பல், எயிற்றாய் அப்படின்னா பற்களை உடையவளே. ஏன் இவளுடைய பல்லை பார்த்து முல்லை அரும்புகளெல்லாம் வருந்துகின்றன என்றால், முல்லை அரும்பு அப்படி கூர்மையாக இருக்கும், இவளுடைய பல்லும் நல்ல கூர்மையாக இருக்காம ஒன்று. ரெண்டாவது, முல்லை வெண்மையாக இருக்கும், இவளுடைய பற்கள் அந்த முல்லையின் வெண்மையை பழிப்பதாக வெண்மையாக இருக்கின்றனவா. அப்போது அந்த முல்லை அரும்புகள் நல்ல பல்வரிசை இவனுடைய பல்வரிசை அந்த முல்லை அரும்புகளை விட அழகாக இருக்கின்றன. அதனால் அந்த முல்லை அரும்புகளெல்லாம் வேதனைப்படுகின்றன. நம்ம எல்லாரும் நம்மை விரும்பி தலையில் சூடிக்கொள்கிறார்கள், ஆனால் இவளுடைய பற்கள் நம்மை விட அழகாக இருக்கின்றனவே என்று வருந்துகிறார்களாம். அதுதான் கூர்மையின் முல்லை அலைக்கும் எயிற்றாய். சரி, இப்போ பாடலுக்கு போயிடலாம். என்ன சொல்ற வர்றாங்கன்ட்டு. நிரப்பு என்னும் அல்லல் அடையப்பட்டார். நிரப்புனா வறுமை, நமக்கு தெரியும். நிரப்பு என்னும் அல்லல், துன்பத்தினாலே அடையப்பட்டார், சேரப்பட்டவர்கள். அந்த வறுமை போய் யாரை அடைந்ததோ அவர்கள் என்ன ஆவாங்க? முதலடிக்கு போகலாம். நீர்மையே அன்றி. நீர்மைனா நல்ல நற்குணங்கள். அந்த நற்குணங்களே அல்லாமல், நீர்மையே அன்றி நிரம்ப எழுந்த தம் கூர்மையும் எல்லாம் ஒருங்கிழப்பர். இந்த வறுமையின் காரணமாக முழுமையாக உண்டாகியிருந்த தம்முடைய கூர்மைனா புத்தி கூர்மை, அந்த புத்தி கூர்மையையும் எல்லாம் ஒருங்கிழப்பர். எல்லாம்னா மற்ற எல்லா சிறப்புகளையும் முழுவதுமாக இழந்து விடுவார்கள். ஒரே சமயத்தில் இழந்து போய்வான். என்னது? வறுமை வந்தவிடத்து. பெரும்பாலான மக்களுக்கு அப்படிதான் ஆகும். மீண்டும் சான்றோர்கள் என்ன வறுமை வந்தாலும் ஒரே போல்தான் இருப்பார்கள், அவர்கள் மாற மாட்டார்கள். ஆனால் உலக இயல்பு, மனித இயல்பு என்னன்னா, வறுமை வந்துருச்சுன்னா பசி வந்திட பத்தும் பறந்து போகும். இது உலக இயற்கை. இந்த உலக இயற்கையை, அதாவது இன்மையின் கொடுமையை, வறுமையின் கொடுமையை மீண்டும் ஒரு முறை இந்த பாடலில் நாம் பார்க்கிறோம்.